உடையாம்புலி ஊருக்குள்ள யாரெல்லாம் வாழ்ந்துவார் நடுக்காட்டு தியாகியாவர் நந்த கோனார் வம்மூசத்தில் யாதவர்கள் குளமாதில வந்து மெல்ல பிறந்தவர்தான் யாதவர்கள் வம்மூசத்தில் உடையாம்புலி ஊருக்குள்ள மூல வீட்டு வளவுக்குள்ள மூல வீட்டு வளவுக்குள்ள எல்லாத்துக்கும் பெரியவர்தான் ஆண்டி கோனார் என்பவரோ ஆண்டி கோனார் என்பவரோ பெரிய ராமசுவாமி கோனாரோ உடையாம்புலி ஊருக்குள்ள ஆண்டி கோனார் என்பவரோ பெரிய ராமசாமி கோனாரோ மூல வீட்டு வளவுக்குள்ள ஆடு இருக்க மாடு இருக்க ஆண்டி கோனார் என்பவர்க்கும் பெரிய ராமசாமி கோனாருக்கும் சொல்லு சொல்லையா அடுக்குமத்த வீடு இருக்க மண்ணு இருக்க மனை இருக்க மண்ணால குறைவும் இல்லை மனையால தாழ்வும் இல்லை ஆண்டி கோனார் என்பவரோ ராமசுவாமி கோனாரோ ஏழுமத்த வீடுங்கட்டி இனந்தெரிய வேணும் என்று கண்ணனுக்கு வீடம் போட்டு ஆண்டி கோனார் இல்லம் என்று அழகாக எழுதியிருக்கார் பெரிய ராமசுவாமி கோனாரோ நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழக்கூடிய நாடு எந்த நாடு எந்த நாடு ஐயா மாடு கட்டி ஓரடித்தால் மாளாது சென்னல் என்பார்கள் என்பார்களே என்பார்களே குதிரை கட்டி ஓரடித்தால் குமியாது சென்னல் என்பார்கள் ஆமா ஆனை கட்டி ஓரடிக்கும் என்ன என்ன செந்தாலை ஊச்சொரியும் செல்வம் பொருந்திய தமிழ்நாடு 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 இந்த உடையாம்புலி ஊருக்குள்ள ஆமையா எந்த ஊரு உடையாம்புலி உடையாம்புலி இந்த உடையாம்புலி ஊருக்குள்ள நடுக்காட்டு தியாகி ஆமா நந்தகோன் வம்சம் 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 யாதவர்கள் குலத்திலே வந்து பிறந்த மூல வீட்டு வளவார்கள் ஆமா ஆமா மூல வீட்டு வளவார்கள் மூல வீட்டு வளவை சார்ந்த ஆண்டி கோனார் என்றும் பெரிய ராமசுவாமி கோனார் என்றும் 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 இவர் ஏற்க சேர்க்கையா அந்த உடையாம்புலி ஊர்ல என்ன என்னன்னா பெரிய புள்ளி பாத்துக்கோங்க ஆமா பெரிய முக்கிய புள்ளி பெரும் புள்ளினா ஆமா என்ன என்ன பெரிய பணக்காரர் பெரிய கோடீஸ்வரர் ஆமா ஏற்கனவே கோன் குலத்துல பிறந்தா கோடீஸ்வரனாகத்தான் பிறக்கணும் ஆமா எதற்காக அது அவங்களுக்கு கண்ண பரமாத்மா கொடுத்த வரம் ஆமா ஆமா கோன் குலத்துல பிறந்தா ஆமா கோன் குலத்துல பிறந்தா கோடீஸ்வரனாகத்தான் வாழணும் அப்படிதான் வாழணும் அது வந்து கோகுல கண்ணன் கொடுத்தது இந்த யாதவர் மக்களுக்கு அதனாலே அந்த உடையாம்புலி ஊருக்குள்ள மூல வீட்டு வளவுல ஆண்டி கோனாருக்கும் பெரிய ராமசுவாமி கோனாருக்கும் ஒன்னா ரெண்டா அண்ணா ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு ஆறு கோரம் பறவு இருக்கு 61 ஏறு இருக்கு ஆண்டி நல்ல கோனாருக்கும் பெரிய ராமசாமி கோனாருக்கும் 7 கோலம் பறவு இருக்கு 7 கோலம் பறவு இருக்கு அவருக்கு 71 ஏறு இருக்கு
அது மட்டுமல்ல, வேற என்ன? இந்த உடையாம்புலி ஊருக்குள்ள ஆமா மூல வீட்டு வளவச் சார்ந்த ஆண்டி கோனாருக்கும் பெரிய ராமசாமி கோனாருக்கும் போனாருக்கும் நிறைய வசதி வாய்ப்பு. ஆமா 6 குளம் பறவை 61 ஏறு, 7 குளம் பறவை 71 ஏறு, ஏறு நஞ்ச பிஞ்ச ஆமா நிறைய சொத்துச்சோவம் எக்கச்சக்கமா இருக்கு. இருந்ததால ஆண்டி கோனாரும் பெரிய ராமசாமி கோனாரும் 7 அடுக்கு மாளிகை கட்டி ஆமா இனம் தெரிய வேணுமென்று கோகுல கண்ணனுடைய சிலையை நிறுத்தி, நிறுத்தி என கோன்குளம்னு தெரியணுமே, ஆமா தெரியணும்ல இன்னாருன்னு. அதனால கோகுல கண்ணனுடைய சிலையை நிறுத்தி ஆண்டி கோனார் இல்லம் பெரிய ராமசாமி கோனார் இல்லம்னு எழுதியிருக்காங்க. ஆமா எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு ஆண்டவன் அருளால என்ன என்ன அவங்களுக்கு நஞ்ச புஞ்ச மட்டும் கிடையாது. வேற என்ன உண்டு? யாதவர்கள் மக்கள் வீட்டுல ஆடு மாடு இல்லாத வீடே இருக்காது. கிடையாதுல்ல கிடையாதுல்ல. உண்மைதானே? ஆமா யாதவர் மக்கள் வீட்டுல எல்லா வீட்லயும் ஆடு மாடு இருக்கும். ஆடு மாடு இல்லாத வீடு இருக்காது. கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல கிருஷ்ண பரமாத்மா இந்த ஆயர் குலத்தை காக்க வந்துட்டு ஆமா வைகுந்தலோகம் போகும்போது கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம், என்ன சொன்னாரு? ஆடு மாடு பெருக வேணும். பெருக வேண்டும். இந்த ஆயர்குல வம்சத்துல ஆமா கூடு குட்டி பெருக வேணும். இந்த கோபாலன் வம்சத்துல வம்சத்துல அன்னைக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த வரம் தான் இந்த யாதவர் மக்களுக்கு. ஆமா இன்னைக்கு செல்வ செழிப்போடு இருக்காங்க. அதனால இந்த ஆண்டி கோனாருக்கும் பெரிய ராமசாமி கோனாருக்கும் உடையாம்புலி ஊருக்குள்ள ஊருக்குள்ள அண்ணா 10 கட பசுவ மாடு, 10 கட பசுவ மாடு, 7 கிட எருவம் மாடு, 8 கிட வெள்ளாடு, ஆடுகளும் ஆனந்தமா வாழ்ந்து வர ஆண்டி கோனாருக்கும் பெரிய ராமசாமி கோனாருக்கும் சொத்துல குறைவும் இல்லை, சுகத்துல தாழ்வும் இல்லை, மண்ணிலையும் குறைவும் இல்லை, மண்ணிலையும் குறைவும் இல்லை, மனைவியிலையும் தாழ்வும் இல்லை. அமையோ தக தகத்தா அப்போ சொத்து இருக்க சுகம் இருக்க, காசு இருக்க பணம் இருக்க, ஆண்டி கோனாருக்கு பெரிய ராமசாமி கோனாருக்கும் உடையாம்புலி ஊருக்குள்ள சொத்து இருந்து சுகம் இருந்தோம், காசு இருந்தும் பணம் இருந்தோம், 10 கட பசுக்களோடு பவுசோடு ஆண்டு வாரார், 7 கட வெள்ளாடு இன்பமுடன் வந்து வாரார், 8 கட எருவம் மாடும் இன்பத்தோடு வாழ்ந்து வாரார். இந்த யாதவர் மக்களுக்கு ஏன் கோனண்டு பட்டம் வந்தது தெரியுமா? எதற்காக? இந்த குவளையத்தை ஆள பிறந்ததாதான் இவருக்கு கோனண்டு ஒரு பட்டம். நடுக்காட்டு தியாகின்னு ஏன் பேர் வந்தது? இப்பமெல்லாம் காரு மோட்டாரு ரயிலு சைக்கிளு அந்த காலத்துல இப்ப நம்ம உடையாம்புலியில இருந்து சீதபருப்ப நல்லூருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, இல்ல திருச்செந்தூருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து கால்நடையா நடந்து போகும்போது அந்த காலத்துல காட்டு வழியா போவாங்க. அப்ப இப்ப எல்லா வசதியும் இருக்கு. அப்ப இப்படி சாப்பாடு கடை தண்ணி எல்லாம் கிடைக்காது. அப்ப யாதவர் மக்கள் கடை போட்டிருக்கும் போது அவங்ககிட்ட போய், ஐயா தண்ணி தாகம் பொறுக்கல, பசி பொறுக்க முடியல அப்படின்னா யாதவர் மக்கள் காட்டுக்குள்ள போனாலும் தாம் பசிய பாராம தாம் பொங்கி வச்சிருந்த கிடைச்சாதத்தை தானமா கொடுப்பாங்க. நடுக்காட்டுக்குள்ள போனாலும் பசியை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க இந்த யாதவர் மக்கள். அதனாலதான் இவங்க தாம் பசியவே தியாகம் பண்ணதாலதான் இவருக்கு நடுக்காட்டு தியாகின்னு பேரு. அது மட்டுமா,
யாதவர் மக்களுக்கு குவளையத்தை ஆள பிறந்தால கோணண்டு ஒரு வட்டமும் ஒரு வட்டமோ யாதவர் மக்களுக்கு தரணியால பிறந்த காரணத்தால தாசண்டு ஒரு வட்டமும் ஒரு வட்டமோ கரையை கட்டி மலவர செய்த காரணத்தால இவருக்கு கரையாளர்கள்னு ஒரு பட்டம். என்னது? கரையாளர். கரையை கட்டி கண்ணா அண்ணா இதுல மழை பெய்யணும்னு சொன்னா உடனே மழை பெய்யுமா யாதவர் மக்களுக்கு ஆடு மாடு குடிக்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆமா அதனாலதான் அவருக்கு கரையாளர்கள்னு பேரு. ஒரு பட்டம். இடைக்காட்டுல சாஸ்திரம் பார்த்து குடியிருந்ததால இடைக்காட்டார் என்று ஒரு பெயரு. ஒரு பெயரு. அப்படியாக ஆமா ஐயா ஆண்டி நல்ல கரையாளரோ பெரிய ராமசாமி கரையாளரோ உடையாம்புலி ஊருக்குள்ள வாழ்ந்து வரும் காலத்துல வருடத்துக்கு ஒரு முறைதான் பாளையம் கொட்டையில சொல்லையா கப்ப பணம் கட்டுவாராம் கிஸ்தி பணம் கட்டுவாராம். ஓடு போடையா. இவங்களுக்கு எக்கச்சக்கமா சொத்து சுகம் இருந்ததால ஆமா அந்த காலத்துல அரசாங்கத்துல வரிக்கு கப்ப பணம் கிஸ்தி பணம் சொல்லுவாங்க. ஆமா வரி கட்டணும்னா டாக்ஸி. ஆ, ஆமா அதனால கப்ப பணம் கட்டணும் கிஸ்தி பணம் கட்டணும் சொல்லி சொல்லி ஆண்டி கரையாளரும் பெரிய ராமசுவாமி கரையாளரும் ஆமா ரெண்டு பேரும் முத நாளே பேசி வச்சுக்கிட்டாங்க. என்ன ஏ தம்பி, ஓ நம்ம எப்படியாவது போய் நம்ம இருக்கக்கூடிய இடம் பொருளுக்கு போய் ஆமா பாளையங்கோட்டையில போய் நம்ம போய் கப்ப பணம் கிஸ்தி பணம் கட்டிட்டு வந்துடணும்பா. ஆமா கட்டிடணும்பா. அந்த காலத்துல அண்ணன் தம்பி என்ன அவ்வளவு ஒற்றுமை. அவ்வளவு பாசத்தோடு இருந்திருக்காங்க. அண்ணாச்சி ஆண்டி கோனார் உட்கார்ந்து இருந்தாருன்னா தம்பி ராமசாமி கோனார் பெரிய ராமசாமி கோனார் எதிர்த்தாக்குல சேர் போட்டு இருக்க மாட்டாரு. ஏப்பா நிக்க கூட மாட்டாரு. தோல்ல துண்டு போட்டு நிக்க மாட்டாரு. அண்ணாச்சி இருக்காவலன்னு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. ஆமா அந்த காலத்துல அண்ணன் தம்பிய பாசம் அப்படி இருந்தது. அப்படி இருந்திருக்கு. அப்ப ஆண்டி கோனார் சொன்னாராம், தம்பி என்ன என்ன நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு. இருக்கு. வெள்ளிக்கிழமை நாம ரெண்டு பேரும் காலையில இங்க இருந்து ஆமா ஏன் அண்ணன் எதுல போவோம், மாட்டு வண்டியில போவோமா குதிரையில போவோமா? இதுல போகணும் கேட்காரு. எப்ப மாட்டு வண்டியில நமக்கு வேண்டாம், வேண்டாம். நம்மகிட்ட தான் குதிரை, சூப்பர் குதிரை, ரெண்டு குதிரை நிக்க. ஆமா நிக்க ரெண்டு குதிரை. நீ ஒரு குதிரையில வா, நான் ஒரு குதிரையில வாரேன். ஆமா அப்படியா? போவோம். ஆட்டம் ஆட்டுனா அப்படின்னு அன்று இரவு ஆமா ஆண்டி கோனாரும் பெரிய ராமசாமி கோனாரும் அசந்து உறங்குதாங்க. உறங்குதாங்க. முத நாளே மனைவி மார்ட்டெல்லாம் சொல்லியாச்சு. என்ன எவ்வள நாங்க மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமை பாளையங்கோட்டையில போய் கப்ப பணம் கட்ட போறோம், ஆமா கிஸ்தி பணம் கட்ட போறோம். கிட்ட போறோம். அதனால நீங்க எங்களுக்கு கட்டுச்சாதம் கட்டி கொடுங்க, போவையில வயிறு பசிக்கும்ல. ஆமா சாப்பிடணும்ல. இப்ப மாதிரி அப்பம் கிடையாதுல்ல ஹோட்டல் வசதியெல்லாம் கிடையாது. அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டியா ஆட்டுயா அதுக்கு என்ன? அப்படின்னு ஆமா அப்பம் மறுநாள காலையில உடையாம்புலி ஊருக்குள்ள ஆண்டி நல்ல கரையாளரும் பெரிய ராமசுவாமி கரையாளரும் ஓடு போடையா. காலையில எழுந்தரித்து காலை கடன் முடித்தா காலை கடன் தான் முடித்து ஆண்டி கோணாரும் கண்ணனோட முன்னால அந்த காலத்துல என்ன வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பெண்ணா பிறந்தவா காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சு நீராடி ஆமா நெத்தியில நாமம் போட்டு தான் அடுப்படிக்கே போவாங்க. அடே நிக்கிற நாமும் போடணும். ஆமா, யாதவர் மக்களுக்கு அடையாளம். ஆமா கிருஷ்ணனுடைய குலத்துல பிறந்தாலும் நெத்தியில நாமம் போடுறதுக்கு மறுக்க மாட்டாங்க. மாட்டாங்கல்ல. காலையில எழுந்த உடனே பெண்ணா பிறந்தவா குளிச்சு நீராடி அதுக்கப்புறம் தான் அடுப்படியில போய் பானைய வைப்பா. ஆமா குளிச்சதுக்கு அப்புறம் தான் போவா. இப்ப அப்படி நம்ம பேச முடியுமா? சொல்ல முடியுமா? காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல பெட் காப்பி, பல்லு தேய்க்காம காப்பி குடிக்கணும். ஆமா ஊத்த காப்பி. அதான் நம்ம குடத்துக்கார வீட்டுல அப்படித்தான் குடிப்பாங்க. அப்படிதான் குடிக்காமனா அப்படிதான் உடம்பு உண்டாகும். அதனால உடனடியாக அந்த ஆண்டி கோனாரும் பெரிய ராமசாமி கோனார் எழுந்த உடனே அவன் மனைவி மாதிரி எழுந்துட்டாங்க. ஆமா அவளே இருந்துட்டான். எழுந்த உடனே வீடு வாசல்லாம் தூத்து மெழுவி மெழுகி. வீடு வாசல்லாம் காலையில் எழுந்துச்சு கோலம் போடணும்ல. ஆமா போடணும்ல. காலையில எழுந்த உடனே முதல் வேலை என்ன? என்ன தூத்து தொளிச்சு கோலம் போடணும். இப்படித்தான் கூறு இல்லாம பேசக்கூடாதுங்க. என்ன செய்யணும்? காலையில் எழுந்த உடனே தூத்து தொளிக்க கூடாது, வேற என்ன செய்யணும்? தொளிச்சு தூத்து அதுக்கப்புறம் கோலம் போடணும். அடே முதல்ல தொளிக்கணும். ஆமா இரவுல வந்து நம்ம வீட்டுல மூதேவி வந்து தங்கியிருப்பா. ஆமா நைட்டு போல.
அப்ப நம்ம வாசல்ல தண்ணிய தெளிச்சு அவளை தூக்கம் இருக்க அவளை உசுப்பி ஆமா அவளை விரட்டணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் வாரில் கொண்டு தூக்கணும். சாயங்காலம் ஆச்சுன்னா சீதேவி வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வருவா. வருவா. அப்போ அவளை என்ன செய்யணும், தூத்து தண்ணி தெளிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிடணும். ஏய் அப்படி செய்யணும். ஆமா, அப்படி இருக்க போய் தான் இன்னைக்கு ஒரு சில வீட்டுல பாலா பொங்குது. பொங்குது. அப்பா உங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட பொங்கி இருக்காத? எப்படி பச்சை தண்ணி என்னைக்கு பொங்குனுச்சு? அதானே கேக்க. அதான் பொங்க மாட்டேங்குது. அப்படியா? ஆமா. அப்போ ஆண்டி கோனார் என்பவரும் பெரிய ராமசாமி கோனார் காலையில எழுந்தரித்து ஆமு அம்மையா அண்ணன் தம்பி 2 பேரும் ஓடு ஓடையா மூளை விட்டு உழவுக்குள்ள சொல்லு சொல்லையா பாளையங்கோட்டை ஊரதி கப்பவனங்கட்டத்தான் நானோ 2 பேரும் கிளம்புவா. ஆரோ உடனே கட்டுச்சாதத்தை கட்டி ஆண்டி கோனாருடைய மனைவி கணவங்கையில கொடுத்தா. அம்மையா பெரிய ராமசாமி கோனாருடைய மனைவி கட்டுச்சாதம் கட்டி கணவங்கையில கொடுத்தா. போயிட்டு வாங்க. அம்மையோ வாசல்ல இருந்து வழி அனுப்பி வைத்தா கணவன்மார்களை. அம்மா அப்ப ஆண்டி கோனார் என்பவரும் என்பவரும் வெள்ள குதிரையில குதிரையில குதிரை எல்ல பாரார்கள் 2 பேரும் 2 பேரும் என்ன குதிரையில அப்போ ஆண்டி கோனார் முன்னால ஆமோ அம்மையா ஆண்டி கோனார் குதிரை எது ஓடு போடையா முன்னால வருகுதையா. ஆமு சொல்லையா பெரிய ராமசுவாமி குதிரை எது ஆமோ அம்மன்னையா பின்னால வருகுதையா. ஓடு போடையா எம்மா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க ஐயா. போயிட்டு வாங்க ஐயா வாங்க ஐயா. அப்படின்னு கணவன்கிட்ட டாட்டா காமிச்சிட்டு கணவனை வழி அனுப்பிச்சு 2 பேரும் உள்ள வந்துட்டான். ஆமா ஆண்டி கோனார் குதிரை முன்னால வருது, பெரிய ராமசாமி கோனார் குதிரை பின்னால வருது. வருது. குதிரை 2 வெள்ளை குதிரை. அவன் 2 வெள்ளை குதிரை. அப்படி ஒரு குதிரை இந்த உடையாம்பளி ஊர்ல யாருக்கிட்டமே இருக்காது. யாருக்கிட்டயுமே கிடையாது. இந்த ஆண்டி கோனார்ட்டையும் இந்த பெரிய ராமசாமி கோனார்ட்ட தான் 2 குதிரை. ஆமா வெள்ளை குதிரையிலையும் என்ன அது குழம்பு 4 சிலம்பு வெள்ளை, ஆமோ அம்மையா கண்ணு 2 பொன்னீர் அம்மா, ஓடு போடையா நெத்தியில நெத்தி சுட்டி, சொல்லு சொல்லையா வாலில் ஒரு மச்சம் உண்டு. ஆமோ அம்மன்னையா வெள்ளை குதிரையில ஆண்டி கோனார் வாராரு. பாளையங்கோட்டை ஊருக்கு தான் கிஸ்தி பணங்கட்டத்தான் 2 பேரும் வாராங்கோ. ஆமோ அம்மையா வருகின்றதோர் வேளையில ஓடு போடையா மூளை வீட்டு வளவும் விட்டு மூளை வீட்டு வளவும் விட்டு நம்ம யாதவர்கள் தெருகடந்து தகதகதா அப்போ மூளை வீட்டு வளவும் விட்டு யாதவர்கள் தெருகடந்து உடையாம்புலி ஊருக்குள்ள ஆண்டி கோனார் குதிரை ஏது கிழக்கே வாத்து திருமுகமா ஊரணிக்கரதான் கடந்து ஆமோ அம்மையா இந்த மர தோப்பு விட்டு ஓடு போடையா ராமலிங்கம் பார விட்டு சொல்லு சொல்லையா கிழக்கு முகமா கிழக்கு முகுனா அண்ணா 2 பேரும் வாராங்கோ. அப்போ கிழக்கு முகமாக ராமலிங்கம் பார விட்டு கொல்லங்கோளம் கால்வாயு ஓட விட்டு ஆண்டி கோனார் குதிரையதும் பெரிய ராமசுவாமி கோனாருட குதிரையதும் வருகுதையா குதிரையது வாரபோது என்ன நடக்குமா? 2 நல்ல குதிரைகள் எங்க வருகுதா
கொல்லங்கொலந்தான்கட சீத பருப்ப நல்லூர் சீத பருப்ப நல்லூர் விட்டு அபிஷேகப்பட்டி விளக்கும் விட்டு சங்கு சந்தான்கட நெல்லையப்பர் வாசலில ஆண்டி கோனார் வந்து பெரிய நீதிவான். நீதிவான்னா இந்த ஊர்ல ஆண்டி கோனாரையும் பெரிய ராமசாமி கோனாரை பொறுத்தளவு அவர் வம்புக்கும் போக மாட்டார், வசமாரி பேச மாட்டார். ஆண்டி கோனாரோ பெரிய ராமசாமி கோனாரோ அவங்க வம்புக்கு போக மாட்டார், வந்தாலும் விடவும் மாட்டார், தீய செயல் செய்ய மாட்டார், தீயவரோடு பேச மாட்டார், பொய் சொல்ல தெரியாது. வாழ்ந்தா இப்படி வாழணும். ஆமா என்ன சொல்லுதியா? என்ன உண்மைதானே? வம்புக்கு போக மாட்டாங்க, மாட்டாங்க, வந்தாலும் விட மாட்டாங்க, கண்டிப்பா விட மாட்டாங்க. யாதவர் மக்களை பொறுத்தளவு தீய செயல் தீய காரியத்தை செய்ய மாட்டாங்க, கூட நினைக்க மாட்டாங்க, தீயவரோடு பழக மாட்டாங்க. பெரிய நீதிவான்கள். நீதிவான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதாலதான் அவர் பெரிய நீதிவானா இருக்க போய்த்தான் நெல்லையப்பர் கோயில்ல போற நெல்லையப்பரை கும்பிட்டுட்டு கிழக்கணிக்கு போவோம். அப்போ நெல்லையப்பர் வாசலில குதிரை விட்டு இறங்கலைய நெல்லையப்ப சுவாமியவும் காந்திமதி அம்மாளையும் தான் வணங்கி வாராங்கோ. ஆண்டி கோனாரோ பெரிய ராமசாமி கோனாரோ தில்லைட்டா உண்டான் கடந்து வருகுதையா ஒரு முகமா வீராபுரந்தனை கடந்து பண்ணார் பெட்ட பாலம் விட்டு பாளையங்கொட்ட ஊருக்குத்தான் பாளையங்கொட்ட ஊருக்குத்தான் ஆண்டி கோனாரு வாராரே. இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடுகின்ற வெள்ளீசை கலைஞராகி நம்மளை ஆதரிக்க வேண்டுமென்று உலகமெங்கும் வியாதி வச்ச இந்த உடையாம்புலி ஊருக்குள்ள ஆமா நடுக்காட்டு தியாகி நந்தகோன் வம்சம் யாதவார் குலத்திலே வந்து பிறந்த செல்வச்சீமான்கள். சரி, யாதவார் குலத்திலே வந்து பிறந்த செல்வச்சீமான்கள் யாரையா? நமது ஊரணிக்கர சுடலைமாட சுவாமி கோயில் வரிதாரர் சரி மாவண்ணா இசக்கிமுத்து கோனார் அவர்களும் மாங்கொட்ட சுப்பையா கோனாருடைய வகைராக்கள். பேர பார்த்தீங்களா? அந்த காலத்துல இப்படி அடமொழி இருந்தா தான் தெரியும். ஆமா, தலைமுறையால வந்திருக்கு குடும்பம். இப்ப ஜாயிண்ட்காரருக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? வெண்ணி கிடையாது, பட்டு நூலு பாப்பாத்தி. அது நீங்க வச்ச பேர்ன குஞ்சி சொடல. அதாவது ஊரணிக்கர சுடலைமாட சுவாமி கோயில் வரிதாரர் சரி மாங்கொட்ட சுப்பையா கோனாருடைய வகைரா இசக்கிமுத்து கோனார். பேர பார்த்தேளா? என்ன அன்பும் பண்பும் பாசத்தோடு இசக்கிமுத்து கோனாருடைய மாங்கொட்ட சுப்பையா கோனார் வகைராக்கள் சார்பாகவும் 101 லட்சமும் ஆமா அம்பாசமுத்த நகரத்துல வாழ்ந்து வரக்கூடிய யாரையா நம்ம அம்மா யாரு அகில உலகத்தே ஆள பிறந்தவா கம்ப காமாட்சி. காமாட்சி அம்மாளுடைய கோமரத்தார் ஆமா நமது அன்பு தாத்தா. யாரையா? வில்லுக்கு விசையர் சொல்லுக்கு அர்ஜுனன் கொடுப்பதிலே கர்ணர். ஆறுமுகம் யாதவர் அவர்களுடைய பேரன். யாரெல்லாம்? தாத்தா ஆறுமுக கோனாருடைய பேரன்மார்களும் சுதீஸ்வர் அவர்களும் ஆதீஸ்வர் அவர்களும் அம்பாசமுத்திர நகரத்துல இருந்து ஆமா பேர் விட்டா அப்படி விடணும். ஆமா சுதீஸ்வர் ஆதீஸ்வர் அவர்கள் சார்பாக ஆறுமுக கோனார் அவருடைய பேரன்மார்களும் அம்பாசமுத்திரத்துல இருந்து தாத்தா ஆறுமுகம் யாதவர் அவர்கள் நமக்கு 101 லட்சமும்
அன்பு பாராட்டியுள்ளார்கள். உள்ளார்கள். அடுத்தபடியாக யாரையா? இந்த உலகமெங்கும் யாதி வச்ச இந்த உடையாம்புலி ஊருக்குள்ள ஆமா, ஊருக்குள்ள ஊரணிக்கர சுடலைமாட சுவாமி ஆமா சிவனணைந்த பெருமாள் பிரம்மசக்தியுடைய கோமரத்தாடி ஏடியே பாலசுப்பிரமணியன் அவர்களும் அவர்களும் சுப்புலட்சுமி அம்மா அவர்களும் அவர்களும் சிவபெருமாள் அவர்களும் அவர்களும் சுப்புலட்சுமி அவர்களும் அவர்களும் பாலசுப்பிரமணியன் அவர்களும் மோனிஷா ஆமா அவர்களும் முத்துக்குமார் அவர்களும் முருகன் அவர்களும் சுந்தரி அவர்களும் இவருடைய பேரம்பேத்திமார்கள் யாரெல்லாம்? இஷாந்த் ஆமா நிவாஸ் சரி சிவசக்தி ஆமா சிவசக்தி சரி மகாலட்சுமி ஆமா சிவரஞ்சனி ஆமையா இவர்கள் சார்பாக ஊரணிக்கர சுடலமாட சுவாமி சிவனணைந்த பெருமாளுடைய கோமரத்தார் ஆமா பாலசுப்பிரமணியன் சுப்புலட்சுமி அம்மாளுடைய குடும்பத்தார்களும் ஆமையா சிவபெருமாள் சுப்புலட்சுமி பாலமுருகன் மோனிஷா மோனிஷா முத்துக்குமார் முருகன் சரி சுந்தரி இவர்கள் சார்பாக நமக்கு 101 லட்சம் லட்சா 1000 பொண்ணு இருந்தாலும் அள்ளி கொடுக்கணும்னு மனசு வேணும்ல. ஒரு பேருக்கு 100 ரூபா கொடுத்தாலும் ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம். கொடுக்கலாம், வரும் வரும், இன்னும் நேரம் இருக்குல்ல. அப்படியாப்பா? ஆமாப்பா. அன்பும் பண்பும் பாசத்தோடு ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் இடையில நமக்கு 101 லட்சம் லட்சம் அன்பு பாராட்டியுள்ளார்கள். ஆமா ஐயோ ஆதரித்த குளங்களல் ஆதரித்த குளங்களல் எந்த முகம் போனாலும் மாயாண்டி அருளாலே மங்களமா வாழ வேண்டும். காமாட்சி அருளாலே காமாட்சி அருளாலே இங்க சந்தோஷமா வாழ வேண்டும். ஏ விடாத புடி மாணிக்கம். அப்போ இவ்விதமா இருக்கும்போது ஆண்டி நல்ல கோணாரு ராமசாமி கோணாரு வெள்ள நல்ல குதிரையில அண்ணா பாளையம் கொட்டைக்குத்தான் அண்ணா கப்ப பணம் கிஸ்தி பணம் கிஸ்தி பணம் அவங்க கெட்டதுக்கு வராங்கோ வராங்கோ கப்பபனோ திஜிபனோ அப்போ பாளையம் கொட்டைக்குத்தான் ஆண்டி நல்ல கோணாரும் வெள்ள குதிரை விட்டு இறங்குவாரா பெரிய ராமசாமி கோணாரும் அவங்க குதிரை விட்டு இறங்குவாரா கப்பவனம் கட்டத்தானோ 2 பேரும் கப்பவனம் கட்டதுக்கு வேகமா உள்ள வாராங்க. இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடுகின்ற வெள்ளீசை கலைஞராகி நமக்கு ஊரணிக்கர சுடலைமாட சுவாமியுடைய துணை கொண்டு மூல வீட்டு வகைராக்களை சார்ந்த பெரிய ராமசாமி கோனாருடைய பூட்டம்பூட்டிகள் ஆமா பூட்டம் பூட்டிமார்கள் அவர்கள் சார்பாக நமது அன்பு சகோதரி யாரையா யாரு இந்த அலங்கார பந்தல்ல மூல வீட்டு வகைராவை சார்ந்த சார்ந்த நமது பெரிய ராமசாமி கோனாருடைய பூட்டம்பூட்டிகள் சார்பாக நமக்கு 51 லட்சம் லட்சம் ஆதரித்த குளங்கள் எல்லாம் எங்க ஐயா ஊரணிக்கர சுடலையுடைய அருளால அருளால ஐயா எந்த முகம் போனாலும் போனாலும் தங்க முகமா வாழணுமே வாழணுமே எந்த முகம் போனாலும் அண்ணா 1 10 100 கோடி 1 கோடி உயர வேணும் கையில போல இவ்விதமா இருக்கும் போது பாளையங்கோட்டைக்குள்ள அவங்க கிட்டக்கூடிய கப்ப பணம் கிஸ்தி பணம் கிட்டதுக்கு குதிரை விட்டு இறங்குதாங்க. ஆமா
அப்போ உள்ள இருக்கவர் நினைக்காரு, ஏ அப்பா எந்த ஒரு செமிந்தாரோ தெரியலையே, தெரியலையே நமக்கு, எந்த ஒரு ராசாவோ தெரியலையே, குதிரையில வந்துலாம் இறங்குதாரு. ஆமா, வாசல் நீக்கும் வாசல் காப்பான், ஐயா வாங்க 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 வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்க. ஆளா பாக்கல, ஆண்டி கோனார பாக்கல, யாதவர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி ஆணைக்கு ஆனல ஆண்டி நல்ல கோணாரும் அம்பல சிலையல பெரிய ராமசாமி கோணாரு சிக்க சிவப்பல செந்தூருக்கம் பொட்டல பாளையங்கொட்ட ஊருக்குத்தான் வாசலுக்கு வரும்போது வாசல் காப்பா, ஐயா வாங்க வாங்கோ வாங்கோ, உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க ஐயா. அதிகாரி அதிகாரி உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. ஆமா. ஆண்டி கோனார கண்டவனே படக்குன்னு எந்திரிச்சு, ஐயோ ஐயோ உடையாம்புலி ஊர்ல இருந்து ஆண்டி கோனார்லாம் வந்திருக்காரு, வந்திருக்காரு, பெரிய ராமசாமி கோனார்லாம் வந்திருக்காரு. ரூம்ல வந்திருக்காரு. ஐயா வாங்க வந்து உட்காருங்க. உள்ள வந்து உட்காருங்கோ. வரவேற்பை பார்த்தீங்களா, யாதவர் மக்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான். ஆமா, கடப்புடலா வரவேற்பு. யாதவர் மக்களுக்கு எங்க சென்றாலும் சிறப்பு தான். சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு தான். அவங்களுக்கு போக போக எங்க போனாலும் பட்டி பெருகத்தான் செய்யும். ஆமா. அதனால என்ன? அப்ப ஐயா உட்காருங்கண்ணா. ஆமா. அப்ப அதிகாரி கேட்டாரு, வந்த விவரம் என்னய்யா? என்ன விவரம், எதுக்காக வந்தியோ? ஆண்டி கொண்டார் சொன்னார், அங்க கப்ப பணம் கட்ட வந்திருக்கோம், வந்திருக்கோம். கிறிஸ்தி பணம் கட்ட வந்திருக்கோம். ஆமா. அப்ப கொண்டாங்க ரசீது போட்டு தாரேன் சரி. அப்படின்னு அதிகாரி என்ன? உடனே கப்ப பணத்தை கட்டுன உடனே பணத்தை வாங்கிட்டு ஆண்டி கோனார் மேலையும் ஆமா. பெரிய ராமசாமி கோனார் மேலையும் ரசீது போட்டு கையில கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டாரு. அப்ப பார்த்தாரு, ஐயா கிளம்பட்டுமா? ஐயா போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ரசீது போட்டாச்சுல? அப்படின்னு ரசீது போட்டாச்சு. ஆமா. ரசீது போட்ட உடனே ரசீதை வாங்கி சேப்புல சொருவிட்டு சரி. மீண்டும் குதிரையில ஏறுதாங்க. யாருதாங்களே? ஐயோ என்ன? அப்போ குதிரையில ஏறும்போது எல்லாத்துக்கும் பெரியவர் தான், வீரனுக்கும் வீரந்தானே, வீரந்தானே ஆண்டி நல்ல கோணாரோ கோனாரு சூரனுக்கும் சூரந்தானோ, சூரந்தானோ பெரிய ராமசாமி கோணாரோ. கோனாரு அவங்க வெள்ள குதிரையில ஏறும்போது 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 என்ன என்ன நடக்குமானா, அவர்கள் ஏறும்போது நடக்குமா? அப்போ குதிரையில ஏறும்போது ஆமு அமையா ஆண்டி கோனார் நினைப்பாராம், எவடு போடையா தம்பி தம்பி ராமசாமி சொல்லு சொல்லையா வந்ததே வந்துட்டமே. ஆமு அமண்ணே இவர் ஏற்கனவே ஆண்டி கோனார் நம்ம எப்போதுமே தெய்வ பக்தி உள்ள ஆளு. தெய்வ பக்தி அதிக உள்ள. நம்ம வந்ததே வந்துட்டோம், பாளையங்கோட்டை வரைக்கும் வந்துட்டோம். வந்துட்டோம். பக்கத்துல தான் இருக்கு சிவலப்பேரி. அடே சீவலப்பேரி. இன்னைக்கு ஏற்கனவே வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா வேற போச்சு. வெள்ளிக்கிழமையில சிவலப்பேரியில அந்த மூணாத்தாங்கரையில மாயாண்டி வாசல்ல வெள்ளிக்கிழமை பூசைய பார்த்தேளோ, ஏ அப்பா. ஐயாவுக்கு அப்படி ஒரு பூசை கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அவ்வளவு கூட்டம் இருக்கு. நம்ம எக்கச்சக்கமான கூட்டம். அப்ப இந்த ஆண்டி கோனார் நினைத்தாரா, ராமசாமி கோனார் நினைத்தாரா, ஏ தம்பி ஓ வந்ததே வந்துட்டோம், சிவலப்பேரியில போய் நம்ம சாமி கும்பிட்டு போவோமே. ஆமா, கும்பிட்டு போயிருமே. எதுக்காக இவங்க சிவலப்பேரிக்கு போறாங்க தெரியுமா? எதுக்காக? இந்த தென்னிந்தியா தேசத்திலேயே முதல்ல சுடல வந்து அமர்ந்த ஸ்தலம் சிவலப்பேரி தான். ஆமா, முதல் நிலையமே அங்கதான். இன்னைக்கு நம்ம எங்க போய் எந்த கோயில போய் பாடினாலும் ஆமா. மலையாளத்திலிருந்து சுவாமியை கொண்டாந்து சிவலப்பேரியில சன்னியாசி கோனார்கிட்ட, ஆமா. சன்னியாசி கோனார ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. இருந்திருக்காரு. இந்த சுடலை வந்து என்ன? இறந்து ஒண்ணு ஆண்டி போல ஏழை போற தேசி போல, ஆமா. ஐயா சன்னியாசி கோனார போனாரு. பசி பொறுக்க முடியல, எனக்கு ஏதாவது சாப்பிட தாங்கலன்னாராம். ஆமா. என்கிட்ட இருக்குது ஆடுதான் இருக்கு, ஆமா, ஆடுதான் இருக்கு. சாப்பாடு ஒன்றும் கொண்டு வரலன்னாராம். இல்லையே. எப்பா அப்போ ஒரு வெள்ளாட்டு பால் கறந்தாலும் எனக்கு கூட. ஐயாவது கொடுப்பா. அப்ப அவர்கிட்ட 7 வருஷம் ஈனாம ஒரு மலட்டாடு நின்றுருக்கு. ஏப்ப 7 வருஷமா? 7 வருஷமா ஈனமாவே இருக்கு. சன்னியாசி கோனார்கிட்ட ஈனாம ஒரு மலட்டாடு நின்றுருக்கு. ஆமா.
அப்ப இவர் கேட்டாராம் சுடல. என்ன கேட்டாரு? ஓ சன்னியாசி கோனார, அவர் பேர் சுப்பையா கோனாருன்னு பேரு. ஆமா. ஓ சன்னியாசி கோனார, என்ன உம்ம கையால எனக்கு இந்த ஆட்டுல பால் கறந்து தாருமான்னு இருக்கா. ஆமா. அப்போ உடனே சன்னியாசி கோனார் சொன்னாராம், ஓய்யோ ஓ இது ஆடு 7 வருஷம் ஈனாம நின்றுருக்கு. ஆமா, ஈனாமலே இருக்கு. இது மலட்டாடு, மலட்டாட்டுல எப்படியா பால் கறக்க முடியும்? எப்படியா வரும்? யோ பால் கறந்து பாருமியா, வருதா இல்லையான்னு பாருமியா. அத மட்டும் பாருமியா. சன்னியாசி கோனா சொன்னார், இவன் இந்த பண்டாரம் நம்ம கிட்ட வம்பு பேசுறதுக்கே வந்திருக்காரா? தும்புலா பண்ணுறாரு. எப்படி மலட்டாட்டுல எப்படியா பால் கறக்கையோ, கறந்து பாருமியா வருதா இல்லையான்னு. கரமியா. அப்போ சன்னியாசி கோனாரோ மலட்டாட்டு தண்ணாதியில பாலதுதான் கறக்கும் போது ஐயா பாலதுதான் சுரக்குதையா, சொரக்குதையா, சுரக்குதையா, சொரக்குதையா. நம்ம சிவல பெரியாருளா ஐயா சொரக்குதையோ. அப்போ பாலதுதான் சுரக்கும் போது, ஆம்பு அம்மையா, பாலதுதான் சுரக்கும் போது போடு போடையா. அப்போ மலட்டாட்டுல பால் தண்ணாக்குல சுரக்கு. ஆமா. சுடல அப்பந்தான் வானத்துக்கும் பூமிக்கும் முறுக்கு மீசையோட சன்னியாசி கோனார திரு திரு திருன்னு முழிக்காராம். சன்னியாசி கோனார், எப்பா நீ யாரப்பாண்ணா? ஏ அப்பா ஏய் யாதவர் மக்களே, நான் மாயாண்டி சுடல வந்திருக்கேன். இந்த சீவல பேரியில மூணாத்தாங்கரையில இன்னைக்கும் அந்த சுடல கோயில் பக்கத்துல 3 ஆறு ஒன்னா கூடுது. அதுக்குத்தான் மூவாத்தாங்கரை முக்குடல் பதின்னு அதுக்கு பேரு. அந்த மூணாத்தாங்கரையில உங்ககிட்ட மலட்டாட்டுல பால் கறந்த அந்த மாயாண்டிக்கு நீ நிலையம் போட்டு கும்பிடணும்னு சொன்னாராம். அதனால இன்னைக்கும் சன்னியாசி கோனாருடைய குடும்பத்தார்கள் தான் இன்னைக்கும் பூசை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஆடும் கோமரத்தாடியா அவங்க தான். அதனால இந்த உடையாம்புலி ஊர்ல இருந்து கப்ப பணம் கெட்ட போனா ஆண்டி கோனாரும் பெரிய ராமசாமி கோனாரும், ஏ தம்பி வந்ததே வந்துட்டோம், சிவராப்பேரியில போய் நம்ம சுடலைய கும்பிட்டு போவோமே. அப்ப இவர் பார்த்தா, அண்ணன் நீங்க சொல்லி நான் மாட்டேன்னா சொல்ல போறேன். அப்பா ஆட்டுமெண்டு சம்மதித்து, ஆட்டுமெண்டு சம்மதித்து ஆண்டி கோனார் குதிரைய சிவல பேரி மாயாண்டி வாசலு, மாயாண்டி வாசலு சாமி கும்பிட வாராங்கோ. அவங்க கும்பிடதா வாராங்கோ. அப்போ குதிரையில வரும்போது பாளையம் கொட்டதான் கடந்து நடவரம்பு சென்னல் கர சொல்லு சொல்லையா வயல் வரப்பு பாத கூடி மூவாத்தாங்கரை தண்ணியில முக்கூடல் வதியதி சிவல பெரிய வாசலுக்கு ஆண்டி கோனார் வருவாரோ, பெரிய ராமசாமி கோனாரோ குதிரையில வரும்போது மாயாண்டி வாசலில கூட்டம்னா கூட்டம் ஐயா, கூட்டம்னா கூட்டம் ஐயா. அங்க கோடி மக்கள் குமிஞ்சிருக்க கூட்டம்னா கூட்டம். சிவல பெரியில சாமி கும்பிடுறதுக்காண்டி இவங்க கூட்டம்லாம் கூடி இருக்காங்க. ஆண்டி கோனார் குதிரை முன்னால வரும்போது குதிரை சத்தம் எப்படி கேக்கு? டக்கடி 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 டக்கடின்னு வருது. அது என்ன டக்கடி டக்கட்டின்னு? அப்படியா? ஆமா. ஆண்டி கோனார் குதிரை வரும்போது மக்கள்லாம் திமிரி பார்க்காங்க. என்னப்பா என்ன நம்ம ஏரியாவில் இப்படி யாரு குதிரையில செமிந்தாரு மாதிரி வரார, பண்ணையாரு மாதிரி வரார, இது யாரா இருக்கும்? திரும்பி பார்க்காங்க. ஆண்டி கோனாரு முறுக்கு மீசையும் முண்ட கண்ணோட, ஆணுக்கு ஆணழகன் அம்பல சிலை அழகன். ஐயோ பெரிய ராமசுவாமி கோனாரும் அவங்க குதிரையில வரும்போது மக்கள்லாம் ஐயோ வாங்க 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 வாங்க
எல்லா மக்களும் வரவேற்ப பார்த்தேன்னா ஆமா எல்லா மக்களும் வரவேற்ப பார்த்தேன்னா என்ன என்ன ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் கண்ட உடனே ஓஹோ ஆ, உடையாம்புலி ஊர்ல இருந்து இவரை பார்க்கல ஆண்டி கோனார் மாதிரி தெரியுதே. தெரியுது ஐயா வாங்க ஆண்டி கோனார, ஐயா வாங்க வாங்க ஐயா பெரிய ராமசாமி கோனார, ஓ கீழே வாங்க குதிரையை விட்டு இறங்கி சாமி கும்பிட வாங்க. வாங்க உள்ள வாங்க ஐயா சரி குதிரையில நிக்க வாங்க. என்ன அவங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட தானே வந்திருக்காங்க. ஆமா இப்போ குதிரையை விட்டு இறங்கணுமா வேண்டாமா? கீழே இறங்கி தானே கும்பிடணும் இவரு ஆ, என்னப்பா என்ன என்ன நல்லா இருக்கீங்களா? இருக்கும் நல்லா இருக்கீங்களப்பா? நல்லா இருக்கும்பா குதிரையை விட்டு அவங்க இறங்கல. இறங்க மாட்டேங்கல இதை யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா? யாரு பாக்கா நம்ம ஐயோ மண்ணால போட்ட வீடு, மண்ணால போட்ட வீடு, சிவல பெருமாயாண்டி கல்லால் அடித்த சில, கல்லால் அடித்த சிலை, ஆண்டி கோணார பாக்கு. ஐயோ பாக்குதையோ அண்ணா கல்லால் அடித்த சிலை, சிவல பெருமாயாண்டி கந்தரந்து பாக்குதையோ, ஆண்டி நல்ல கோணாரோ அவர் குதிரை விட்டு இறங்கலையே, சாமிய தமதிக்கலையே, ராமசாமி கோணாரோ அவரும் குதிரை விட்டு இறங்கலையே, ஐயாவை மதிக்கலையே, பார்த்தான மாயாண்டி. ஓ ஆண்டி கோணார, ஊருக்கே ராசாவா இருந்தாலும் பெத்தவளுக்கு பிள்ளைதானே. ஊருக்கே ராசாவா இருக்கலாம், இருக்கலாம் ஊருக்கே ராசாவா இருந்தாலும் பெத்தவளுக்கு நீ பிள்ளைதானப்பா. இல்லதானையா உடையாம்புலி ஊர்ல பெரிய பண்ணையாரா இருந்தாலும் மூளை வீட்டு வளவுல ஆண்டி கோனார் பெரிய புள்ளியா இருந்தாலும், ஆமா அந்த ராமசுவாமி கோனார் பெரிய கூட்டத்தாரா இருந்தாலும், இருந்தாலும் ஐயாவை சாமியை கும்பிடுறதுக்கு குதிரை விட்டு இறங்காம குதிரையிலே இருக்காரு. இருக்காரு மக்கள்லாம் இளகொலையா நிக்காங்க. நிக்காங்களே ஐயா ஓ குதிரையை விட்டு இறங்கி சாமி கும்பிட வாங்க, உங்களுக்கு மாலை போடணும், மரியாதை பண்ணணும். ஆமா குடுக்கணும் வாங்கய்யா குதிரையில ஏன் இவ்வளவு செருமுதாரு? செழிப்பா இருக்காருல்ல ஆண்டி கோனாரு இறங்க மாட்டக்காரு. ஆமா இறங்க மாட்டேக்காருல அப்ப பார்த்தாங்க என்ன நம்ம இவருக்கு மாலை போட்டு சால்வை போட்டு மரியாதை பண்ணணும். ஆமா ஆண்டி கோனாரு பெரிய புள்ளி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கும் ஆனா இவங்க சாமிய குதிரை விட்டு இறங்க மாட்டக்காங்களே. ஆண்டுக்காங்களே ஏ ஓ பூசாரி என்ன தீவாரண காட்டப்பா. ஏ காட்டப்பட அங்கே இருந்து கும்பிடு ஆண்டி கோனார ஓ கொஞ்சம் அமைச்சு வாங்க, இப்பதான் சாமிக்கு தேங்காய் பழம்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா நேரம் ஆகும் பெரிய ராமசாமி கோனார் சீக்கிரம் தீவாரம் காட்டுங்க ஐயா, சாமியை கும்பிடட்டும். ஆமா சரி சாமியை கும்பிடும் போது குதிரையில இருக்கவங்க வல்ல வெட்ட கலட்டணும்ல, ஆமா இறக்கணும்ல கீழே இல்ல ஐயாவை வணங்கும் போது கொஞ்சம் பயந்து வணங்கணும்ல. வணங்கணும்ல அவங்க வல்ல வெட்ட கலட்டலைய, கலத்தலையே வல்ல வெட்ட கலட்டலைய, கலத்தலையே சிவர பெரிய வாசலில ஆண்டி நல்ல கோணார் பெரிய ராமசாமி கோணார் வல்ல வெட்ட கலட்டாம குதிரை விட்டு இறங்காமல், குதிரை விட்டு இறங்காமல் அவங்க கோபத்துல இருக்காங்க. அவங்க கோபத்தோட இருக்காங்க. அப்போ பார்த்தார ஆண்டி கோணார் அம்மையா பெரிய ராமசாமி கோணாரோ ஓடு ஓடையா அப்போ சாமி சிவல பெரியானுக்கு மாலை எல்லாம் சாத்தி சாத்தி பேச்சு பிரம்மசக்தி முண்ட சுவாமிக்கு மாலை ஓட்டு ஓட்டி ஐயா மஞ்சனையை பூசி தேங்காய் பழம் உடைச்சி ஆமா பூசாரி திவார்னு இங்க இருந்து ஐயோ ஓ சாமியை கும்பிடுறவங்களாம் கும்பிடுங்க. கும்பிடுங்க கும்பிடுங்க 7 அடுக்கு தீவெடு எடுத்து ஐயாக்கு தீவார்னு நடக்கு. நடக்க
அப்போ தீவாரண நடக்கும்போது சிவல பெரிய வாசலில சிவல பெரிய ஊராதியில கூடியிருந்த பெண்கள் எல்லாம் ஐயாவுக்கு குலவ சத்தம் போடுவாரா. அப்போ வந்திருக்கும் பெண்கள் எல்லாம் மணி கொலவ போடுவாரா. சிவல பெரிய ஊராதியில மாயாண்டி வாசலில அண்ணா தீவாரன காட்டும் போது ஆண்டி கோனார் என்பவரும் சாமியத்தான் வணங்குவாரா. குதிரை விட்டு இறங்காமல் ஐயா சுடலைய மதிக்கலைய வல்ல விட்ட கலட்டலைய வணங்குவாரா. ஆண்டி கோனா ஐயா சுடலையத்தான் வணங்கும் போது கோபம் கொண்டானே சுடலையோ. வணங்கும் போது அப்போ ஆண்டி கோனார் என்பவரும் வல்ல வெட்ட கலட்டாம வணங்குகிற மாயாண்டிய சிவல பெரிய சுடல ஐயா ஆண்டி கோனார பாப்பாரா. ஓ ஆண்டி கோனார தெய்வம்னா உங்க வாசல்ல வீட்டு வாசல்ல இருக்கும் வாசல புத்த முல்லைப்பூ நினைச்சேடா. தங்க ஊசி தான் தங்க ஊசிய கண்ணுல குத்த முடியுமா? முடியாதுல்ல. திருவிளக்கு நம்ம வீட்டு திருவிளக்கு தான் சொல்லி முத்தம் கொஞ்சம் சம்மதிக்குமா? சம்மதிக்காதுல்ல. நம்ம வீட்டு திருவிளக்குன்னு முத்தம் கொஞ்சம்னா என்னத்துக்காகும்? சுற்றும் இல்ல. திருவிளக்குல பிறந்த இந்த சுடலைய நீங்க சாமானியமா நினைச்சேடா. ஆண்டி கோனார ஊரு மக்கள்லாம் நீர் உடையாம்புலி ஊர்ல இருந்து சிவலப்பெரிக்கு சாமி கும்பிட வந்திருக்கேன்னு சொல்லி உடையாம்புலி ஊருக்குள்ள இருந்து சாமியை கும்பிட வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு பட்டு பயந்து பணிவு கனிவோட எல்லா மக்களும் வாங்கணுங்க. நீர் வராம குதிரையில இருக்கீரு. சரி அதை விடுங்க. எல்லாத்துக்கும் பெரியவரா ஆண்டி கோனார் தான் குதிரையை விட்டு இறங்கல. பெரிய ராமசாமி கோனாரா இறங்கினாரா? அவர் அண்ணாச்சி இருந்த மாதிரியே இவாளும் இருக்கா. பார்த்தாரு மாயாண்டி. ஆண்டி கோனார நீர் தான் அப்படி இருக்கேன்னு பார்த்தா ராமசாமி கோனாரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு மீசையை திருக்கிட்டே இருக்காரு. ஓஹோ, இந்த மாயாண்டி முன்னாலேயே மீசையை திருக்கிட்டு இருக்கேளா? அப்போ கோபம் கொண்ட மாயாண்டி இந்த நல்ல கோனார ஆண்டி கோனார சும்மா விடக்கூடாது. சிவல பேரி சுடலையத்தான் யாரு என்று அறியணுமே, யாரு என்று தெரியணுமே. மண்ணால போட்ட வீடும் என் மண்டையத்தான் உருட்டுதையோ போட்ட வீடு. அப்போ கல்லால் அடித்த சில கையை தட்டி கூப்பிடுத ஆண்டி நல்ல கோனார. எப்பா ஐயாவுக்கு கோவம் வந்துடுது. மாயாண்டி மனசுல வறுமை வச்சிருக்காரு. இந்த ஆண்டி கோனாரு வல்ல விட்ட கலட்டாம குதிரை விட்டு இறங்காம கும்பிட்ட தோசை இவரை நம்ம சும்மா விழக்கூடாதுன்னு சுடல சிவலப்பெரியான் நினைக்காரு. ஆமா, யாதவர் மக்கள் பார்த்தாங்க, வந்தவரை நம்ம சும்மா விடக்கூடாது. ஒரு பெரிய மாலை, ஆனக்கால் மாலை. மாயாண்டி கழுத்துல நடந்த மாலையை கொண்டாந்த ஆண்டி கோனார் கழுத்துல போடுதாங்க. ஆண்டி கோனாருக்கு சந்தோஷம் தாங்கள. ஆஹா, மாயாண்டி வாசல் நமக்கு மாலை என்ன மரியாதை என்ன. மாலைய போட்டு பெரிய ராமசாமி கோனார் கழுத்துலையும் ஒரு மாலைய போட்டு, ஐயா இன்னைக்கும் சிவலப்பெரியா வாசல்ல திருநீர் கொடுக்க மாட்டாங்க.
சுடுகாட்டு மண்ணு சுடுகாட்டு சாம்பல் தான் இன்னைக்கும் ஐயங்கோயில்ல. ஏய், அவர் வாசல்ல அதான். சிவலப்பெரியா வாசல்ல என்னென்ன கொடுப்பாங்க? என்ன? சுடுகாட்டு மண்ணு சுடுகாட்டு மண்ணு. அதனால ஆ, இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடுகின்ற வெள்ளீசை கலைஞராகி நமக்கு ஆமா பாருலகம் வியாதி வச்ச உடையாம்புலி ஊருக்குள்ள ஆமா ஊருக்குள்ள எங்க ஐயா இந்த ஊரணிக்கரையில என்ன என்ன சிவனடைந்த பெருமானுடைய கோமரத்தார். ஏடி யாரு? சிவனை இந்த பெருமாள் கோமரத்தார். சிவன் அணைந்த பெருமானுடைய கோமரத்தார். ஆமா அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த நிறைந்த நமது வருங்கால கலெக்டர் காவல்துறை அது யாரு? விக்ராந்த் அவர்களும் அவர்களும் தர்ஷன் அவர்களும் வருங்கால சிங்கப்பெண் இஷா ஏப்பா சிங்கப்பனிசா. பேரை பார்த்தீங்களா? இப்படி பேர் விடணும். ஆமா 3 பேத்துக்கு 3 பதவி கிடைக்கும். உமக்கும் உங்க அப்பா பேரை விட்டுருக்காரு என்ன என் பேருக்கு என்ன குறை? பிச்சையா சொச்சையான்னு. மாணிக்கையா. உங்க பேர் இல்லையா? அதாவது என்ன அந்த காலத்துல பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காரு. அது எப்படி? ஆளை பார்த்தேன்னா கருங்கரைன்னு கருத்த பாண்டியா இருப்பாரு. ஆமா கருப்பட்டி மாதிரி இருப்பான். அவருக்கு பேரு வெள்ளச்சாமின்னு இருக்கும். வெள்ளச்சாமி. ஆ, ஆமா. ஆமா வரப்பே. மாடி மேல மாடி கட்டி இருப்பாரு. பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு. ஆமா அவருக்கு பேரு பண்டாரம்னு இருக்கும். ஏப்பா ஆமா. ஆமா ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இருக்காது. தெருவுல திண்டாடி நிப்பான். பிச்சை எடுப்பான். அவனுக்கு பேரு கோடீஸ்வரன். ஏப்பா கோடீஸ்வரன் பேரிலாவது இருக்கட்டும். பாத்தியலா? ஆமா சாயங்காலம் 6 மணிக்கு மேல அவனுக்கு கண்ணு தெரியாது. அவனுக்கு பேரு நல்ல கண்ணு. நல்ல கண்ணு. சாந்திரம் ஆளக்கண்ணு. நல்ல கண்ணு. நல்ல கண்ணு. வரப்பவே தாண்ட முடியாது. ஆமா அவனுக்கு பேரு வீராதி வீர. ஆமா, வீரம் மார்த்தாண்டா. பாத்தியல? வரப்பவே தாண்ட முடியாது. அவளுக்கு பேரு தாண்டவராய. தாண்டவராய. ஆண்டவராய. அந்த காலத்துல அப்படிலாம் பேர் விட்டுருக்காங்க. ஆமா அதனால இந்த அலங்கார பந்தல்ல நம்ம ஊரணிக்கிற சிவனடைந்த பெருமாளுடைய கோமரத்தார் யாரு யாரு? வருங்கால காவல்துறை ஆமா விக்ராந்த், சரி. வருங்கால ஆ, ஐஏஎஸ் தர்ஷன், தர்ஷன் அவர்களும் வருங்கால சிங்கப்பணிய மருமகா இஷா. ஈஷா. சிவனைந்த பெருமா கோமரத்தார் நம்ம பெரியப்பாவுக்கு நம்ம மேல ஒரு தனி பாசம் பார்த்துக்கோங்க. எப்போதுமே உண்டுல்ல. சாத்தாங்குளத்துல இருந்து இங்க வந்தாலும் அவளுக்கு கோயிலு ஆமா இதான் குலதெய்வம். இதான் குலதெய்வம். குலதெய்வம் இங்க இருந்து வந்திருக்காவா? ஆமா. பாடுகின்ற வெள்ளீச கலைஞராகி நமக்கு 201 லட்சம். ஏண்டி? 201 லட்சம். பாத்தீங்களான்னு 1000 பொண்ணு இருந்தாலும் அள்ளி கொடுக்கணும்னு ஒரு மனசு வேணும்ல. கோடி பொண்ணு இருந்தாலும் கொடுக்கணும்னு ஒரு மனசு வேணும்ல. அது அவளுக்கு ரொம்ப தங்க குணம் பார்த்துக்கோங்க. தாராள மனசு அவளுக்கு. 201 லட்சாதி லட்சமங்களை கொண்டு வந்த அன்பு பாராட்டிய ஆமா சிவனைந்த பெருமானுடைய ஆடும் குலங்கோமரத்தார் பேரம்பேத்திகள் எல்லாம் எல்லாம் அப்பனே வாழ வேண்டும் சாமி வளர வேண்டும் வளர வேண்டும் மல்லை முருகனுட அருளாலே வளர வேண்டும். தக்கத்தா தகத்தை அண்ணா 1 10 100 கோடி ஆமோ அம்மையா உயர வேணும் கையில போல ஓடே ஓடையா பட்டி பெருகணுமே மாயாண்டி அருளா பாலாக பொங்கணும். இவ்விதம் இருக்கும் போது ஆமோ அம்மையா சிவட பெரியில ஓடு ஓடையா மாயாண்டி வாசலில சொல்லு சொல்லையா ஆண்டி கோணாருக்கும் பெரிய ராமசாமி கோணாருக்கும் மாலைகளை போடுவாரா. ஆமோ அம்மையா மாலைய போட்டு ஆமா மாலைய போட்டு ஆமா மரியாதைய பார்த்தேனோ. என்ன என்ன மாலையும் மரியாதையும் அந்த ஆண்டி கோணாருக்கும் பெரிய ராமசாமி கோணாருக்கும் ஆமா மாயாண்டி வாசல்ல ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து பூசாரி கொடுக்காரா ஆண்டி கோணார் கையில. ஏடி அந்த எலுமிச்சம் பழத்துல யாரு வாரா? யாரு யாரு அப்ப மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் சிவல பெரி மாயாண்டி எலுமிச்சங்கனி போல ஆண்டி கோணார் பின்னா ஆண்டி கோணார் பின்னா நம்ம தெய்வம் அது வருவதையோ. தகதகதா போடா பின்னா. தக்கத்தை தெய்வம் அது வருவதையோ. அப்போ பார்த்தார்கள் 2 பேரும் மாயாண்டி வாசலில்.
சரி மாலை போடும்போதாவது இறங்குதாங்களா? அப்பவுமே இறங்கலாம். ஐயாவுக்கு மாயாண்டிக்கு கோவம். இந்த ஆண்டி கோனாரையும் ராமசாமி கோனாரையும் சும்மா விட்டுறக்கூடாது. கூடாது. இந்த சிவலப்பேரி சுடலையா அவங்க யாருன்னு தெரியணும்னு ஐயா எலுமிச்சங்கனி சொருவத்துல அவங்க கூட வராரு. ஐயோ குதிரைய பார்த்தாங்க. எல்லா மக்களுக்கும் வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா? ஆண்டி கோனார் மரியாதை தெரிஞ்சவரு. நான் போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க. எல்லா மக்களும் ஆண்டி கோனாரையும் ராமசாமி கோனாரையும் வழி அனுப்பி வச்சாங்க. அப்போ வெள்ள நல்ல குதிரையத்தான் தட்டுவாரா ஆண்டி கோனார். குதிரையது வருகுதை சிவலப்பேரி ஊரும் விட்டு மூவாத்தங்கர கடந்து ஆண்டி கோனார் குதிரையது முன்னால வருகுதையோ பெரிய ராமசாமி கோனாரோட அது குதிரையதும் வருகுதை. வெள்ள குதிரையது வேகமா வரும்போது தாயான பேச்சு அம்மா ஏ சிவலப்பெரியா நீ மட்டும் போற எங்களை விட்டுட்டு போற வாங்க எல்லாரும் போவோம். எல்லாரையும் தானே அவர் அப்படி கும்பிட்டாரு. வாங்க எல்லாரும் போவோம். அப்போ இருதலம் உண்ட சாமி இருதலம் உண்டனுமா மாயக்கார பேச்சி அம்மா மாயாண்டி சிவலப்பெரியா ஆண்டி கோனார் பின்னா தேவாதைகள் வருகுதையோ எங்க வருகுதா பாளையம் கொட்டதான் கடந்து வண்ணார் வெட்ட பாலம் விட்டு வீராபுரம் தான் கடந்து நெல்லையப்பர் வாசல் விட்டு தெக்குரத வீதியில ஆண்டி கோனாரு வாராரு. சிறப்பான வேளையிலே பாடகண்ட வெள்ளீசை கலைஞராகிய நமக்கு நம்மளை ஆதரிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த செல்வச்சிமான் குலத்திலே வந்து பிறந்த அன்பும் பண்பும் பாசத்தோடு ஊரணிக்கர சுடலைமாட சுவாமி கோவில் நாட்டாமை தர்மகர்த்தா நம்ம அன்பு பெரியப்பா. இந்த கோயிலுக்கு நான் வெங்கடாசலபுரத்துல பிராஞ்சேரியில அந்த பொன்போத்தி சுடலை முத்து கோனார் வாசலுக்கு நான் பாட பெருந்தேன். இவாளுக்கு அந்த எங்க பெரியம்மாளுக்கு பிறந்த ஊர் அந்த ஊரு. அந்த வாசல்ல கொடவாக்க வந்திருந்தவோ நம்ம வெளில பார்த்துட்டு எப்படியாவது ஊரணி கரைக்கு நம்மளை கூட்டிட்டு வந்துடணும் என்று எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஏற்பாடு செய்த இந்த கோயில் ஊரணிக்கர சுடலைமாட சுவாமி உடையாம்புலி ஊர் நாட்டாம அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த எஸ் சிவனார் கோனார் பேர பார்த்தேளா சிவனார் யாதவர் அவர்களும் இவருடைய பேத்தி அருணி வனிஷா அருணி வனிஷி ஆமா அவர்கள் சார்பாகவும் பேரன்மார்கள் வருங்கால காவல்துறை ஐஏஎஸ் இன்பசுதன் சிவகுமார் சிவமுகுந்தா ரவணேஷ் அவர்கள் சார்பாக இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையிலே ஊரணிக்கர சுடலைமாட சுவாமி கோவில் வரிதார நாட்டாமை பெரியப்பா சிவனார் யாதவர் அவர்களும் அவருடைய பேத்திமார்கள் அருணி வனிஷி இன்பசுதன் சிவமுகுந்தா ரவணேஷ் இவர்கள் சார்பாக நமக்கு 201 லட்சம் 1000 பொண்ணு இருந்தாலும் கோடி பொண்ணு இருந்தாலும் அடுத்தபடியாக இந்த ஊரணிக்கர வாசல்ல முண்டசுவாமியுடைய கோமரம் நமது முண்டசுவாமியுடைய கோமரத்தார்
ஐயா அந்த பேரை எழுதும்போது கொஞ்சம் தெளிவா எழுதி கொடுங்க. இதுல டப்பையா கோனார்னு போட்டிருக்கு. நம்பர் 1 படிச்சுட்டு நீங்க பிறகு வரத்துக்கு எடுத்துருப்பீங்க. அது பேரு எப்படின்னு தெரியல. கொஞ்சம் தெளிவா எழுதுங்க. டப்பையா கோனார் தானா? ஆபிசர் தான். அதான கேக்க. பெரியாத்தா அப்படி வாங்கி சொல்லுதா பாரு. டப்பையானா டப்பையா தான். அந்த காலத்துல அப்படி பேரை வச்சிருப்பாங்க. நம்ம பொசுக்குன்னு அவள் எழுத்து பிள்ளை இருக்கும். நம்ம கேட்டுக்கணும்ல. அதனாலதான் கேட்கணும். ஆமா சுப்பையாவா டப்பையாவா? டப்பையா கோனார் வளவு பேரை பாத்தியாளா? என்ன பேரு? டப்பையா கோனார். டப்பையா கோனார். அத சொன்னா தான் தெரியும் யாருன்னு. கோயில் நாட்டாம. ஆமா. எனது அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த இந்த கோயிலுக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து கூட்டிட்டு வந்ததே நம்ம அண்ணாச்சி ஆறுமுகன் தான். அண்ணாச்சி தான். நம்ம மேல அண்ணா வரவல்ல. அன்பும் பண்பும் பாசத்தோடு டப்பையா கோனாருடைய வளவை சார்ந்த இந்த ஆலயத்துல எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்த நம்ம அண்ணா ஆறுமண்ண மாதிரி ஒரு தங்க குணத்தை இந்த உலகத்துல பார்க்க முடியாது. எந்த நேரமும் நம்ம மேல ஒரு தனி பாசத்துல அன்புக்கு உரியவர், ஆசா பாசத்துக்கு உரியவர். இந்த ஊரணிக்கர சுடலைக்கு நாட்டாம ஆறுமுகம் அவர்களும் அவருடைய அருந்தவ குமாரர் அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த சுரேஷ் அருந்தவ குமாரர் தி இசக்கி அம்மா இவர்கள் சார்பாக 201 லட்சம் அன்பு பாராட்டியுள்ளார்கள். அடுத்தபடியாக ஊரணிக்கர சுடலைமாட சுவாமியுடைய கோமரத்தார் அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த ஊரணிக்கர சுடலைமாட சுவாமி கோமரத்தார் மாயாண்டி என்ற காட்டார் மாயாண்டி என்ற காட்டார் கோனார் அவர்கள் சார்பாக நமக்கு 101 லட்சாதி லட்சமங்களை கொண்டு வந்து இந்த ஊரணிக்கர சுடலைக்கு கோமரம் தாத்தா இத்தனை வயசுலயும் 16 வயசு மாதிரி கிருகிருன்னு சுத்துவாங்கல்ல. மாயாண்டி என்ற காட்டார் அவர்கள் சார்பாக அன்பு பாராட்டியுள்ளார்கள். ஆதரித்த செல்வச்சிமான்களுடைய குடும்பகுல கோத்திரங்கள் எல்லாம் நீங்க வாழ வேண்டும் சாமி, வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் வமுச என்றைக்கும் உயர வேண்டும் வளர வேண்டும். நீங்க எந்த முகம் போனாலும் உங்களோட குடும்பம் எல்லாம் சிவல பெரியாருளாலே நீங்க சிறப்பு பெற்று வாழ வேண்டும் அருளாலே. அப்போ ஆண்டி கோனாரோட குதிரையது பெரிய ராமசாமி கோனார் குதிரையது நெல்லை டவுன் தான் கடந்து மேல்முகமா வருகுதையா அபிஷேகப்பட்டி தனை கடந்து வெள்ளாலங்குளம் விளக்கு விட்டு சீத பற்ப நல்லூர் விட்டு வாராரே ஆண்டி கோனாருக்கு பின்னால அடங்காத சிவல பெரியார் மணிவரக்கில் பிறந்த புள்ளே மாயாண்டி வாரானையோ அப்போ மேல்முகமா வருகுதையா மேல்முகமா வரும்போது சல்லடமும் குல்லாவும் சிவல பெரிய சுடலையா தாயான பேச்சி அம்மா ஒரு குலவ அம்மா போடுவாளா
பின்னால பின்னால ஓ ஆண்டி கோனார ஓ சிவலப்பேரி மாயாண்டிய குதிரை வெட்டி இறங்காம போட்ட வல்ல வெட்ட கலட்டாம ஆமா காதுல போட்ட மிதியடிய கலட்டாம என்ன வழங்கினேல உங்களை சும்மா விட்டுருவோம் பார்த்தேடா என்ன என்ன ஐயா பக்கத்துல போட்டோம் ஐயா மாயாண்டி சொல்லுதாரு என்ன ஏ முண்டா ஓ அமைச்சுவா போன வேகத்துல ஒரே அறையா அடிச்சு விடாத மெதுவா ஏ பேச்சு மெதுவா வாங்க ஊரு கிட்டத்துல வந்த பிறகுதான் ஆண்டி கொனார சும்மா விடக்கூடாது ஆமா அப்படின்னு அண்ணா கொல்லங்குளம் பக்கத்துல ஆண்டி கொனாரும் வாராரு ஏ கால்வா ஓடையில வரும்போது கால்வா ஓடையில வரும்போது ஏ சுடல ஐயா அவன் குதிரைய பிடிச்சி இழுக்காரு வரும்போது அப்போ முண்டம் போலே உருண்ட தெய்வம் மாயாண்டி சுடல ஐயா பார்த்தானே சிவல பெரியா கால்வாய் ஓடையில வரும்போது எங்க சிவல பெரிய சுடல என்ன ஆண்டி கொனாரு குதிரையை பிடிச்சி ஒரு தள்ளு குதிரை விழ மாதிரி போச்சு குதிரை விழல முண்டசாமி பார்த்தாரு எப்போ ஏ முண்டா பெரியரசா ராமசாமி கொனார் குதிரையை கால்வாய் ஓடையில பிடிச்சு ஒரு தள்ளு பார்ப்போம் அப்படியா அப்போ முண்டம் போல உருண்ட தெய்வம் பாயாண்டி முண்ட சுவாமி கொல்லங்குளம் கால்வாயில பெரிய ராமசுவாமி குதிரையத்தா ஐயா தள்ளுவாரா ஏ அட்டகாசம் பண்ணுவாரோ தள்ளுவாரோ அப்பம் பார்த்தாரு ஆண்டி கோணா ஏ தம்பி ஏன் குதிரையை யாரு பிடிச்சு தள்ள மாதிரி இப்படி இருக்கு ஏன உங்களுக்கு மன குதிரை யாரு பிடிச்சு தள்ளி இருக்கா நீர் முன்னால போறேரு நான் பின்னால வரேன் கால்வாய் ஓடையில வரும்போது கல்லு எத்தி இருக்கும் கல்லு எத்தனாலதான் குதிரை விழுந்திருக்கும் அதெல்லாம் நினைக்காதீங்க போட்டு